ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 50வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது ஆபத்து கால உதவிக்கடுத்த தேவ வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் வரும் கஷ்டமும் நெருக்கமுமான சூழ்நிலைகளில் உதவி செய்வதற்கென்று உறவினர்களும் அயலகத்தாரும் நண்பர்களும் என்று பல மனிதர்கள் உண்டு. ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகளில் இவர்கள்தான் நமக்கு உதவி செய்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலைகளில் உதவி செய்வதற்கு தெரியாதவர்கள், முகமறியாதவர்களாகிய புதிய மனிதர்கள்தான் உதவி செய்திருக்கின்றார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட நேரங்களில் எந்த மனிதனுடைய உதவியும் நமக்கு இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. பல மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அல்லது மனமற்ற நிலைகள் கூட வந்துவிடும். ஆனால் தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் அப்படி விட்டுவிடவே மாட்டார். வாழ்க்கை துணையால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள், உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று உதவியற்ற மனிதர்களுடைய பட்டியல் வாழ்நாளில் நீண்டு போய்க் கொண்டிருக்கின்றது. ஒரே ஒருவர் மட்டும் நமக்கு எந்த காலத்திலும் துணை, நம்மை உண்டாக்கின கர்த்தர் தான் அவர். ஆகவே எந்த ஆபத்து நேரத்திலும் கர்த்தரை நம்புவோம், நன்மையை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல உறுதியான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை நம்பி எதிர்பார்த்திருந்த சூழ்நிலைகளை கடந்து உம்மிடத்தில் எங்கள் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.